வணக்கம் வியூவர்ஸ். முருங்கை மரத்தின் சிறப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலையும் முருங்கை மரம் கண்டிப்பாக வளர்க்கணுங்க. எல்லாரும் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது முருங்கை சம்மந்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்ணும். ஏன்னா முருங்கைக்கீரை, முருங்கை காம்பு, முருங்கை விதை, முருங்கை சாறு, முருங்கைக்காய், முருங்கை பிசினு எல்லாமே சத்து உள்ள பொருளுங்க. வாரம் ஒரு முறையாவது முருங்கை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம்னா ரத்தம் சுத்தமாகும். அதாவது பிளட் க்ளீன் ஆகும், சிறுநீரகம் தூய்மையாகும், சிறுநீர் அடைப்பு இருந்தாலும் அது நீங்கும், கிட்னியில் கல் இருந்தாலும் கிட்னி சம்மந்தப்பட்ட அனைத்தும் தீருங்க. இந்த மூத்திரப்பையில் ஏற்படும் அடைப்பை கூட அது சரி பண்ணுங்க. முருங்கைக்கீரையை எப்படி சாப்பிடணுன்னா, சட்டியில் நெய்யை தடவுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா அது சட்டியில் போட்டு வதக்குங்க. அதை வதக்கி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை உடனே நீக்கும். பல் கெட்டித்தன்மை அடையுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வலி, பல் கூச்சம், பல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் முருங்கைக்கீரை முக்கியமான கீரைங்க. அதுவும் நெய்யில் வதக்கப்பட்ட முருங்கை இலையை பற்களுக்கு சிறந்ததுங்க. தோல் நோயை பற்றி பார்த்தோம். தோல் நோய் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இந்த முருங்கை நெய்யில் வதக்கின முருங்கை இலையை சாப்பிட்றதுனால தீர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா முருங்கை இலையில் இரும்பு சத்து, தாமிர சத்து, சுண்ணாம்பு சத்துலாம் உள்ளதுங்க. நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கடையாக நிறைய இடத்துல இறங்குவோம். ஆனால் முருங்கை விதையை பற்றி நம்ம மறந்துட்டோம். முருங்கை விதையில் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இது மூளைக்கு நல்லது, மூளைக்கு பலம் தரும், மூளை சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் தீரும். மூளை சம்மந்தப்பட்ட வியாதின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம், தலைவலி, ஒத்த தலைவலி, மூளைக்கட்டி, மூளை சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் அப்படியே தீர்க்குங்க. இது முருங்கை விதை தாது உற்பத்திக்கு மிக சிறந்தது. ஆண்மை குறைவு, முருங்கையில் சாறு குழந்தைகளுக்கு எவ்வாறு பயன்படுதுன்னு பார்ப்போமாங்க. குழந்தைகளுக்கு அந்த முருங்கையில் சாறை எடுத்து நல்ல சுத்தமான பாலில் அந்த சாறை ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுப்பதனால குழந்தைங்க நல்லா வளர்ச்சி அடைகிறாங்க. குழந்தையோட தலை முடியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முருங்கைக்கீரை கர்ப்பிணி பெண்களுக்கும் சிறந்த வரப்பிரசாதமாக தான் அமையுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிது. வெளியில் இருக்கும்போதும் சத்துக்கள் நிறைய கிடைக்கிது, உள்ளே இருக்கும் போதும் குழந்தைகளுக்கு நிறைய சத்து கிடைக்கிது. அதனால சுத்தமான பாலில் இந்த முருங்கை இலை. அடுத்தது எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள். எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் முருங்கை இலை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மிளகு ரசம் வச்சு முருங்கை காம்பை அதில் கிள்ளி போட்டு ரசம் வச்சிங்கன்னா நல்லதுங்க. இது கை கால் வலி, முழங்கால் வலி மற்றும் உடம்பு வலி அனைத்தையும் தீர்க்குங்க. அசதி, சோர்வு, குறிப்பாக பெண்களுக்கு இதுமாரி இருந்ததுன்னா மிளகு ரசம் இதுமாரி வச்சு குடித்தாக்கா நல்லதுங்க. முருங்கை விதை எண்ணெய். முருங்கை விதை எண்ணெயில் 4000 வியாதிகளை குணப்படுத்தும் சர்வயோக நிவாரணின்னு சொல்கிறாங்க. யார் வேண்டுமானாலும் சாப்பிட்லாங்க. தினமும் வெறும் வயிற்றில் சிறிதளவு எடுக்கணும். அனைவரும் வீட்டில் முருங்கை மரம் வளங்க. அதனால் அனைவரும் மூலிகைகளை பயன்படுத்துவோம். இதை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் நிறைய பேர். அதனால் இதை பற்றி நம்ம பேசுவோம். தொடரும்போது அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி வைப்போம். நன்றி, வணக்கம். இதுபோல் பல வீடியோக்களை நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். முருங்கையின் பயன்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்லாத விஷயங்களை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.